ஹாய் ஹலோ எவ்ரிபடி எல்லாருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிங்க. நம்ம வீடியோவை இது வரைக்கும் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் ஆதரவு தரீங்க. இனி வரும் பார்க்கும் உள்ளங்களுக்கும் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பகிர்ந்துக்க போகிறேன்னா, இன்றைக்கி சின்ன சின்ன அறுவடை தாங்க. கத்திரிக்காய் அறுவடை பண்ணியிருக்கேன், மிளகா பழம் அறுவடை பண்ணியிருக்கேன். அதை தாங்க போட்டு பகிர்ந்துக்க போகிறேன். அது கூட எங்களோட பயணிக்கும் எங்களுக்கு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கும் எங்கள் பசு மாடுகள் பற்றி தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எங்கள் பசு மாடுகள் பற்றி தாங்க உங்ககிட்ட இன்றைக்கி சொல்ல போகிறேன். வாங்க வீடியோவில் போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவங்க வந்து பேர் வச்சுருக்கோம். இவங்க வந்து செவில் பசு மாடுங்க. செவில் வந்து வீட்டு பசு தாங்க. இவங்களோட குணம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து சாதுவான பசு தாங்க. ஆனால் பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப அன்பான தாயானவங்க இவங்க. ஏன் கேட்குறீங்களா? கண்ணு போட்ட உடனே 2 வாரம் 3 வாரம் தாங்க பால் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு அடிசட்டி எத்தனை கிலோமீட்டர் பறக்கும்னு தெரியாது, பால்கார் தம்பி எங்கே போய் விழுவானோன்னு தெரியாது, அந்த மாதிரி உதைக்க ஆரம்பிச்சிருவாங்க. பாலே கறக்க மாட்டாங்க. பில்லுலாம் நல்லா எடுத்துப்பாங்க, கஞ்சியும் குடிச்சிடுவாங்க, பொட்டு புண்ணாக்கு நம்ம கொடுக்குற எல்லா சலுகைகளையும் வாங்கிப்பாங்க. ஆனால் பால் மட்டும் தரமாட்டாங்க. இவங்கக்கிட்ட இருக்கிற கெட்ட குணம் இது மட்டும்தாங்க. இவங்களுக்குன்னு நம்ம கண்ணுக்குட்டிக்கு பால் கறந்து போக மீதி பால் விட்டுடுவோம் கண்ணுக்குட்டிங்களுக்கு. அதுவும் பத்தாதுங்களாம். பாலே கறக்காத என் பிள்ளைக்கு அப்படியே விட்டுடு அப்படின்னு சொல்கிறவ தான் இவன். பாருங்கள், தண்ணி தாகத்துக்கு ரொம்ப நேரமாக என்னை கூப்பிட்டுருந்தா. எனக்கு வேலை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால கழனியில் நெல்லெல்லாம் வாடி நான் மூட்டையெல்லாம் அடுக்கி தைச்சி கை குத்தல் அரிசிக்கு அனுப்பிட்டு வந்த பிறகு தாங்க இவங்களுக்கு தண்ணி காட்ட வந்தேன் நான். அதனால் கொஞ்சம் தாமதமாச்சு. ரொம்ப சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. உனக்கு தண்ணி வேணும், சீக்கிரம் வா அம்மா, தண்ணி தாகுதுன்னு கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, முதல்ல இருந்தவ இவ தாங்க. பாருங்கள், இவ கிட்டத்தட்ட 2லேருந்து 3-4 நிமிஷம் வரைக்கும் தண்ணி குடிப்பாங்க. தண்ணி குடித்து முடித்த பிறகு இவளை கட்டிட்டு இன்னொரு மாட்டை வந்து மாற்றி கழட்டி காட்டணுங்க தண்ணி. நம்ம வந்து தண்ணி வந்து ஆல்ரெடி இதில் இல்லை, நம்ம கழனியில் காஞ்சி போச்சு. வெயிலுக்கு தண்ணி தாகத்துக்கு தண்ணி எவ்வளோ விட்டாலும் பத்தாது நம்ம பூமியில். அதனால ஷெட்டில் தாங்க போய் விட்டுட்டு வந்தேன். தண்ணி வந்து ஓடின்னு இருக்குது, ஷெட்டு தண்ணி வந்து போயின்னு இருக்குது. நம்ம வந்து இது வழி பாட்டெல்லாம் இல்லை, இது வந்து வண்டி பாட்டைங்க. நம்ம கழனியில் அரைப்பறுத்த தாள் கழனியில் தாங்க தண்ணி காட்டின்னு இருக்கு. இவங்க வந்து சுதா பசுங்க இல்லைங்க, இவங்க சுதா பசு இல்லை, இவங்க மைனாங்க. சுதா வந்து பின்னாடி வருவாங்க. மைனா வந்து வாங்குந்தங்க. இந்த பசு மாடு எங்கள் மாமனார் ஆசாசையாக வளர்க்கணும்னு பிரியப்பட்ட மாடுங்க. இது வாங்கின்னு வந்த மாடுங்க. மீதி பசு மாடுகள்லாம் நம்ம வளர்ப்பு பசு, வீட்டில் பிறந்தவங்க தான். இவங்க வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்ககிட்டேருந்து வாங்கணும். 53,000க்கு வாங்கணுங்க. நல்ல பால் கறக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 5லேருந்து 10 லிட்டர் கறக்கும் சொன்னாங்க. ஆனால் அந்த அளவுக்குலாம் இது வந்து பால் கறக்கலாம். இவங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்க வேண்டிய சப்ளிமெண்ட் எல்லாமே கொடுக்குறோம். பொட்டு புண்ணாக்கு தரும், கஞ்சி ஊற்றுறோங்க, பில்லு வேறு அறுத்து போகிறோம், வைக்கலும் இருக்குது இவங்களுக்கு. இருந்தாலும் இவங்க குடிக்கிறது சாப்பிட்றது போக மீதி போக நம்மளுக்கு வந்து பால் வந்து 5லேருந்து 6 லிட்டர் கொடுத்தாங்க ஒரு நாளைக்கு. இவங்க வந்து சாதுவான பசுங்க. வீட்டில் இருக்க பசு தாங்க சேர்த்துக்கவே மாட்டாங்க. எங்கள் வீட்டு பசுலாம் வளர்ந்தவங்களாம் பிறந்தவங்களாம் இவங்கள சேர்த்துக்கினாங்க, புதுசாக வீட்டுக்கு வந்தவங்களாம். ஆனால் இவங்க தாங்க யாரையுமே சேர்த்துக்க மாட்டோம். பக்கத்தில் நம்ம மாடு மேய்ச்சல் ஓடி போகும்போது பக்கத்தில் வந்துட்ட போதும் மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா குத்தி கீழே தள்ளிடுவாங்க. கிட்டே சேர்க்க மாட்டோம். கொஞ்சம் முரடுகாரி பசு மாடு வரைக்கும். ஆனால் உண்மையில் குணத்துக்கு நல்ல சாதுவானவங்க இவங்க. இவளுக்கு பிறந்தது வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பிறந்தவங்க வந்து சின்ன மைனா தாங்க. அவங்களும் இவளை போலவே தாங்க கருப்பாக இருப்பான். அவளும் கொஞ்சம் முரடு தாங்க. அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வெயிலே தாங்காதவங்க. விட்டு போய் நிப்பாட்டமோ இல்லையே கழனிக்கு 3 கிலோமீட்டருக்கு நம்ம வீட்டுக்கு கழனிக்கு குத்தகை காட்டில் தான் நம்ம பயிர் வைக்கிறோம். ஆல்ரெடி நம்ம வீட்டுக்கு பார்க்குறோம் எல்லாத்தையும் நாங்கள் குத்தகை காட்டில் தான் பயிர் வைக்கிறோன்ட்டு. இவங்க வந்து குத்தகை காட்டில் தானே கட்டி போட்டு வரோம் நாங்கள். இவங்க வந்து என்ன பண்ணுறது, நிழலில் தாங்க நிற்பாங்க. காலையில் 11 மணிக்கு நிழலில் போய் நிற்க ஆரம்பித்தாங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணி வரைக்கும் வெளியவே வரமாட்டாங்க. அது வரைக்கும் நிழலே தாங்க இருப்பாங்க. 4 மணிக்கு மேலே தாங்க வெளியே வந்து மேய்ச்சலுக்கே வருவாங்க. வந்துட்டாங்கன்னா 6-7 மணி வரைக்கும் மேய்ஞ்சி தாங்க இருப்பாங்க. வீட்டுக்கு வர வரைக்கும் அவங்க தலையை தூக்க மாட்டாங்க. அந்த 2 மணி நேரம் வரைக்கும் எத்தனை மணி நேரம் பட்னியாக இருந்தாலும் அத்தனை மணி நேரம் அந்த 2 மணி நேரத்தில் மேய ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுடைய குணதிசயம் இவ்வளோதாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது சேவல் கன்னிக்குட்டிங்க. இவங்க வந்து வீட்டில் பிறந்த பெரிய மாட்டோட கன்றுக்குட்டி தாங்க. இவங்களும் அம்முக்களெல்லாம் கொஞ்சம் நெஞ்சலங்க. வாழை தூக்க ஆரம்பித்தாங்கன்னு நினச்சிக்கோங்களேன், எந்த பக்கம் போய் நிற்பாங்கன்னே தெரியாது. இவங்களை இழுத்துன்னு வந்து தண்ணி காட்டுறதுக்குள்ளே
போதும் போதும்னு ஆகிடுங்க. இவங்களும் தண்ணியெலாம் நிறையவே குடிப்பாங்க. கொஞ்சம் நஞ்ச தண்ணி இல்லை, கிட்டத்தட்ட அரை அன்னக்கூடலேருந்து ஒரு அன்னக்கூட தண்ணி வரைக்கும் இவ நிறையவே குடிப்பா. இவளுக்கு கருப்புந்தாங்க பேர் வச்சுருக்கோம். அதே போல் எங்களோட பசுமாடுங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எல்லா கழுத்துலேயும் மணி கட்டி வச்சுருப்போங்க. ஏன்னா மாடுங்கள் எந்தெந்த இடத்துல மேயிறாங்கன்ட்டு நம்ம புதரில் கட்டிட்டு வரும்போது தெரியாது இல்லையா, பூச்சி போட்டு எதுவும் கடிக்காமல் இருக்கிறதுக்காக இவங்களுக்கு நாங்கள் எல்லாருக்குமே மணி வந்து கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்கு எல்லாருக்கும் மணி செலவு மட்டும் 2500 ஆகுது. அதே போல் கயிறும் சரி வருஷத்தில் 3 தடவை மாற்றிடுவோங்க. கிட்டத்தட்ட கயிறு செலவு மட்டும் 5000 ஆகும். இவங்களுக்கு பொட்டு புண்ணாக்கு தவிடு எல்லாம் மாதத்துக்கு அதுவும் ஒரு 5000 செலவு ஆகுங்க. திரும்பி இவங்களுக்கு நம்ம என்ன தான் வருமானம் நம்ம பார்த்தாலும் செலவு இவங்களுக்கு நாங்கள் சப்ளிமெண்ட் செஞ்சுதாங்க இருக்கிறோம். ஒரு வீட்டில் பசுமாடு இருக்குன்னா லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் எப்போவுமே வச்சுருக்கிறது தாங்க, செலவெல்லாம் நாங்கள் பார்க்குறதில்ல. இவங்க வந்து குள்ளச்சிங்க நந்தினி பசு முதல்ல காமிச்சலே அவங்களுக்கு பிறந்தவ தான் இவ. முதல்ல பிறந்தது ஆண் கண்ணுக்குட்டி, 2வது பிறந்தது இவ குள்ளச்சி. இவெல்லாம் வந்து நல்லாவே பால் குடிச்ச. இவ வெயில் மழை எதுவுமே பார்க்க மாட்டாங்க. மேய்ஞ்சபடியே இருப்பாங்க. தலை குஞ்சிட்டானா நல்லா வயிறு ஃபுல்லாக ஆனால் கூட சரி மேய்ஞ்சினே இருப்பாங்க. நான் ஸ்டாப்பாக மேயிற வேலை தான் இவளுக்கு. எவ்வளோ தான் நம்ம புல்லு போட்டாலும் தீனி போட்டாலும் பத்தவே பத்தாதுங்க. தண்ணி கூட சரிங்க தீனிக்கு ஏற்ற மாதிரி நிறையவே குடிப்பாங்க. பார்க்கறதுக்கு 2 வருஷம் கண்ணுக்குட்டி தாங்க. ஆனால் அதுக்குள்ளே இவளுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய கொம்பு இருக்குது. வயிறு சின்னதாக புட்டை வயிறு போட்டதுங்க. ஆடி ஆடி நடக்கிறதுக்குள்ளே இவள் இழுத்து திருப்பி இழுத்துன்னு போகிறதுக்குள்ளே நம்மளுக்கு வேர்த்தே கொட்டிடுங்க. ஆனால் வரவே வரமாட்டாங்க, இழுக்கவும் முடியாது, இவக்கிட்ட ஜிம்பவே முடியாதுங்க. கிம்பி தாங்க இவளை இழுத்துன்னு போகணும் நம்ம கட்டுறதுக்கு. ஆனால் நல்லா கண்ணுக்குட்டி தாங்க. அடுத்தது பாருங்கள், தண்ணி வந்து ஆல்ரெடி இவளுக்கு கொஞ்சமாக தான் இருந்தது, 10 எட்டி பார்த்துன்னு இருந்தா. மாடு திரும்பி ஷெட்டில் போயிட்டு நம்ம மோட்ரு போட்டோங்க. மோட்ரு போட்டு தண்ணி வந்து நிரம்பி நின்றுது. சூடாக தண்ணி இருந்தால் குடிக்கவே மாட்டாங்க. அதனால் ஆல்ரெடி இவங்களுக்கு தண்ணி விட்டு வச்சுருப்போம், அது தண்ணி குடிக்க மாட்டாங்க. இவங்களுக்குன்னே நாங்கள் மோட்ரு அப்பப்போ போட்டு தண்ணி காட்டுறது தாங்க நம்ம கைனியில். அதுக்குள்ளே என் கணவர் நானும் கூட வந்து ஹெல்ப் பண்ணடமா கேட்டார். வேணாம் நானே தண்ணி எல்லாத்துக்கும் நான் காமிச்சிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பாருங்கள், இவ வந்து எப்போவுமே ஒரு அரை கூட ஒரு அண்ணை கூட குடினா இவ 2 அண்ணை கூட தண்ணி குடிப்பாங்க. தண்ணி குடிச்சுனே தாங்க இருப்பா. தண்ணி குடிச்சோடனே பிள்ளை மேய ஆரம்பிச்சிருவா. இவளை எத்துமே கட்டுற வேலை தாங்க. அடுத்தது பாருங்கள், நம்ம பார்க்குற மாடு வந்து சுற்றி ஒவ்வொரு மாடு நாங்கள் மாற்றி நான் கட்டிட்டு வந்துட்டேன். வெயில் வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது, தாங்க முடியாத வெயில். இருந்தாலும் வேறு வழி இல்லை, நாங்கள் வந்து மாடுங்களுக்கு தண்ணி காமிச்சே ஆகணும். இவங்களுக்கு வெயில் இருக்குமா இருக்காதோ தெரியுமா தெரியலங்க, கால் சுடுமோ சுடாதோ தெரியல. நம்மளுக்கு கால் ரொம்ப சூடாகவே இருக்குங்க, தண்ணி சூடாக தான் இருக்கும். இவ வந்து குள்ளன் கூப்பிடுவாங்க. இவளோட கண்ணுக்குட்டி தான் இது, 3வது கண்ணுக்குட்டி. இவளுக்கும் சரி பால் தாங்க கொடுக்கணுன்ட்டா நாங்கள் வீட்டுக்கு பாலே கறக்கலை இந்த முறையும் 3வது கண்ணுக்கும். ரொம்ப அநியாயம் இது, எங்கே தான் நடக்கும்னு தெரியல. இவகிட்ட இந்த அநியாயம் நடக்குது பாருங்கள். இவன் எங்கே வேணாலும் கட்டி போடுறதே இல்லைங்க, அவுத்து தான் விட்டுடுவோம். தேவையானாலும் தண்ணிலாம் குடிக்க மாட்டாள். சாருக்கு தேவையானாலும் பால் தான். பாருங்கள், பால் வந்து அப்பப்போ தாகத்துக்கு வந்து பால் தாங்க குடிச்சிட்டு போவா. நாங்கள் காலையில் 2 லிட்டர் பால் கறந்துருந்து சாயந்தரம் 2 லிட்டர் பால் கறக்கும். பொட்டு தீவனம் கஞ்சி எல்லாம் காமிச்சா ஒரு 2.5 லிட்டரு கறப்பா. ஒரு நாளைக்கு 5லேருந்து 6 லிட்டரு கறந்துருந்தோம். இப்போ சுத்தமாக கறக்கிறதே விட்டுட்டோம். கறந்து நாங்கள் ஒரு 2.5 மாதம் ஆகுதுங்க. மற்றமே பிள்ளைக்கு தாங்க கொடுக்குறா பால். சரி, பிள்ளையாவது வளர்ந்தும் போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான், என்ன பண்ணுறதுங்க. ஒரு சில பசுமாடுகள்லாம் நம்மளுக்கு வாரி தரும். இவன் நம்மக்கிட்டேருந்து வாரியும் போகிறதுக்கு தாங்க இருக்கிறா. அடுத்தது என்னங்க, எல்லா மாடு பிடிச்சி கட்டியாச்சு. சரி, மிளகாப்பழம் வந்து பழுத்திருக்கு. இது நம்ம துண்டு வந்து 2500 செலவு பண்ணியிருக்கேங்க இன்ன வரைக்கும் இந்த மிளகா நாற்று செடிங்களுக்கு. ஆனால் நாங்கள் ஒரு தடவை கூட நான் மிளகா கிள்ளை வேறு இப்போ தாங்க கிள்ளை இறங்கியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கொட்ட ஆரம்பிச்சிச்சு கீழே. சரி, நம்மளுக்கு 2500 மிளகா பழம் கிடச்சிதானா, அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு கிடைக்கல. ஒரு அண்ணன் கூட தாங்க, சின்ன அண்ணன் கூட மிளகா பழம் தாங்க காய வச்சுருக்கேன். அது கொட்டி காய வச்சா நம்மளுக்கு 1 கிலோ வர்றதே பெரிய விஷயங்க. வீட்டுக்கு மிளகா அரைக்கிற அளவுக்கு வந்துச்சு. அதுக்குள்ளே நான் கத்திரிக்காய் கிள்ள ஆரம்பித்தேன். முள் கத்திரிக்காங்க. இது வந்து கத்திரி பூ கலரில் பூக்குது பாருங்கள். இதில் 4 வகை கத்திரி இருக்குது. சாதா கத்திரி இருக்குது, பச்சை கத்திரி இருக்குது, நீல கத்திரி இருக்குது, முள் கத்திரி இருக்குது. நாங்கள் நட்டது வந்து முள் கத்திரிக்காய் தாங்க நெட்டிருக்கோம். செண்டாக காய்க்க ஆரம்பிச்சுதுங்க. ஆனால் என்ன ஒன்று பூச்சி வச்சிருது. இது நான் கிள்றது வந்து 3வது சிங்கிள் தாங்க.
நான் 2 காய் கிள்றதுக்குள்ளே என் கணவர் மடமடன்னு கிள்ளின்னு வந்து நிறைய காய் பறிச்சுட்டு கையில் காட்டுறாரு. அவருக்கு முள்ளு குத்துதா இல்லையே தெரியல. என்னால் ஒரு காய் கிள்ளும் போதே என்னால் வலி தாங்கவே முடியலங்க. நிறையவே இருந்ததுங்க. கிட்டத்தட்ட எனக்கு அப்பப்போ சமையலுக்கு தேவையான அளவுக்கு நான் இதுலேருந்து தாங்க கிள்ளிக்கிறது. 1 கிலோலேருந்து 1.5 கிலோ காய் வரைக்கும் நான் பறிக்கிறது. பாரு நீ என்ன 2 காய் தான் கிள்ளியிருக்கேன், நான் எவ்வளோ காய் கிள்ளியிருக்கேன் பாரு. அவர் எத்தாந்து காட்டினாரு. என்னால் முடியலங்க, முள்ளெல்லாம் குத்துது, என்ன பண்ணுறது. எனக்கு பழக்கம் இல்லாத வேலை இதெல்லாம். இப்போ தான் இதெல்லாம் கத்திரிக்காயெல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம். கத்திரிக்காய் 1 2 செடி தான் வைப்போம். நாற்றா விட்டோம் இந்த முறை தான். வீட்டுக்கு வரைக்கும் நாங்கள் கத்திரிக்காய் பறிச்சுக்கலான்ட்டு வெளியெல்லாம் விற்கிறது கிடையாது. நிறைய கத்திரிக்காய் வந்து நம்ம கீழே தாங்க காய்ச்சி தொங்கின்னு இருந்தது. அதுவும் செடியில் கூட இல்லைங்க, இலையில கூட நிறைய முள்ளுங்க. நம்ம எடுக்க கூட முடியல. நான் கத்திரிக்காயெல்லாம் கிள்ளி முடிச்சுட்டு அப்புறமா மிளகா பழம் திருப்பி பறிக்க போயிட்டேங்க. மிளகா பழம் ஓரளவுக்கு பரவலுங்க. ஒரு அன்னக்கூட சின்ன அன்னக்கூடலே வந்தது. இவ்வளோ தாங்க முதல்ல நான் பறிச்சிருந்தது. அப்புறமா என் கணவர் நான் தேடி பார்த்து மிளகா பறிக்கிறேன்ட்டு பறிச்சுன்னு இருந்தார். அப்புறம் என்னங்க, மிளகா பழம் பறிச்சாச்சு, எடுத்தாச்சு. அப்படியே நாங்கள் நாகப்பழத்து மரத்தையும் ஒரு பூ எடுத்துருக்கான்னு பார்த்துட்டேன். அப்படியே நம்ம பப்பாளி பழத்தில் பழம் பழுத்திருக்கா பார்த்தேங்க. பார்த்துக்கின்னு அப்படியே மாமரத்துலேயும் பூ பூத்திருக்கா பார்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு விசிட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. நம்ம வீடியோ சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரோலி நன்றி, வணக்கம்.